2024 சைமா அவார்ட் ஃபுல் வின்னர் லிஸ்ட்டை நம்ம இப்போ பார்த்துடலாம். சிறந்த படம் நெல்சன் திலீப்குமார் ஜெயிலர் திரைப்படத்திற்காக வாங்கியிருக்காரு. சிறந்த நடிகர் விக்ரம் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 திரைப்படத்திற்காக வாங்கியிருக்காரு. சிறந்த நடிகை நயன்தாரா அன்னபூரணி திரைப்படத்திற்காக வாங்கியிருக்காங்க. சிறந்த நடிகர் கிரியேட்டிவ் சாய்ஸ் சிவகார்த்திகேயன் மாவீரன் திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காரு. சிறந்த நடிகை கிரியேட்டிவ் சாய்ஸ் ஐஸ்வர்யா ராய் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காங்க. சிறந்த வில்லன் நடிகர் அர்ஜுன் லியோ திரைப்படத்திற்காக வாங்கியிருக்காரு. சிறந்த இயக்குனர் கிரியேட்டிவ் சாய்ஸ் அருண்குமார் சீதா திரைப்படத்திற்காக வாங்கியிருக்காரு. சிறந்த பாடலாசிரியர் விக்னேஷ் சிவன் ரத்தமாரி திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காரு. மிகவும் நம்பிக்கைக்குரிய நடிகர்கள் கவின் தாதா திரைப்படத்திற்காக வாங்கியிருக்காரு. அசாதாரண நடிகர் எஸ் சூர்யா அவர்கள் சைமா அவார்டு வாங்கியிருக்காரு. சிறந்த நகைச்சுவை நடிகருக்காக யோகி பாபு அவர்கள் வாங்கியிருக்காரு. சிறந்த துணை நடிகை சரிதா ஈஸ்வரி மாவீரன் திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காங்க. சிறந்த அறிமுகம் ஸ்ருதி ஹரேன் அவர்கள் வாங்கியிருக்காங்க. சிறந்த துணை நடிகர் வசந்த் ரவி ஜெயிலர் திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காரு. சிறந்த அறிமுக இயக்குனர் விக்னேஷ் ராஜா அவர்கள் போர் தொழில் திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காங்க. சிறந்த அறிமுக நடிகை பிரீத்தி அஞ்சு அஸ்ரானி அயோத்தி திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காங்க. சிறந்த பின்னணி பாடகர் ஷான் ரோல்டன் நான் காலி பாடல் குட் நைட் திரைப்படத்திற்காக வாங்கியிருக்காங்க. இந்த ஆண்டின் வளர்ந்து வரும் தயாரிப்பாளர் திட்டக்குடி கண்ணன் ரவி ராவணன் கோட்டம் திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காங்க. சிறந்த ஒளிப்பதிவாளர் தேனீஸ்வரன் மாமன்னன் திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காங்க. 2024க்கான சைமா அவார்ட் ஃபுல் வின்னர் லிஸ்ட்டை நாம் இப்போ பார்த்தோம். அதாவது இந்த லிஸ்ட்டை இல்லாத வேறு எந்த படத்துக்கு சைமா அவார்டு கொடுத்துருக்கலாம். இந்த லிஸ்ட்டில் இருக்க படங்களுக்கு சைமா அவார்டு கொடுத்தது சரியா அப்படின்றத உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதேபோல் சினிமா நியூஸை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம சினிமா அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.